காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓப்பனிங் சீனில் ஒரு டெலிவரி கடை காமிக்கிறாங்க. அவள் தான் ஸ்டோரியோட ஹீரோயின். ஹலோ சார், இதான் உங்கள் ஆர்டர், ப்ளீஸ் நல்ல ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு அவள் கொடுக்குறா. அவள் செமையாக நனைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் உள்ளே வந்து ட்ரை ஆஃப் பண்ணிக்கோ, வெளியே மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா, தேங்க்யூ சார், எனக்கு வேறு டெலிவரி இருக்குது அப்படின்ட்டு அவள் கிளம்ப போகிறா. அப்புறம் பார்த்தா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ ஹீரோ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோட ரூமில் தான் இருக்கா. உனக்கு லோ பிளட் சுகர், இதை குடி அப்படின்னு அவன் ஆஃபர் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அதை விட பெரிய கவலை, உங்கள் ட்ரெஸ்ஸை நான் டேட்டி ஆக்கிட்டேன், இதுக்கான க்ளீனிங் பில்லை நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு அடுத்து அவளோட டெலிவரியை பார்க்குறா. ஐயோ வேஸ்ட்டாக போச்சே, இதில் கிடைக்க வேண்டிய டிப்ஸே மிஸ் பண்ணிட்டேன், எப்படி நான் என் சிஸ்டரோட மெடிக்கல் பில்லை பே பண்ணுறது அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ மணி தேவைப்படுது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உன் சிஸ்டரோட மெடிக்கல் பில்லுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஷார்ட்டாக இருக்கோ அதை நான் கவரப் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீ என் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், என் ஒய்ஃபை ஆக்ட் பண்ணி என் ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணிக்கணும், 1 இயர் கழிச்சு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா 4 மில்லியன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ டீல் பேசுகிறான். அடுத்து அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் சைன் பண்ண போகிறாங்க. இந்த 1 இயர் மேரேஜில் உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வீக்லி நம்ம 20 டைம்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் 4 மில்லியன் உனக்கு தான், அந்த குழந்தை என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால், என்னது குழந்தையா அப்படின்னு கேட்டால், நீ ப்ரெக்னென்ட் ஆனால் அந்த குழந்தையை நீ டெலிவரி பண்ணணும், அது எங்கள் ஸ்டெர்லிங் ஃபேமிலியோடது, அதுக்காக உனக்கு எக்ஸ்ட்ரா 6 மில்லியனும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன ப்ரீடிங் மெஷின் மாதிரி யூஸ் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு அவள் கேட்டா, உன் சிஸ்டரோட லைஃப்க்காக நீ 1 இயர் டூல் மாதிரி ஆக்ட் பண்ணாத ஒர்த்து தானே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோன் அந்த அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அடுத்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்க. பிரைட், நீங்கள் ஏன் ஸ்மைல் பண்ணாமல் இருக்கீங்க, இது வெட்டிங் ஃபோட்டோ தான், ஃபியூனரல் ஃபோட்டோ கிடையாது அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோ உன்னால் இது கூட ஆக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு பக்கத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஸ்மைலே வரல, ஆனால் அவன் நல்லா பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எமர்ஜென்சி மெடிக்கல் டீம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, உங்கள் ஒய்ஃப் சிஸ்டரோட கண்டிஷன் இப்போ ஸ்டேபிளாக இருக்குது, அவங்க ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் கையில் ஃபைலை கொடுக்குறான். ஹீரோ உன்னோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, நம்ம இப்போ மெயின் எஸ்டேட் போகிறோம், அங்கே நீ அம்மா மீட் பண்ணோம் அப்படின்னு ஹீரோ அவளை கூப்பிட்டு போகிறான். போகும்போது ஹீரோ அவனோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு என் தங்கச்சியை ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும் போல இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என் கண்ணால் நான் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. க்ளோயி, நம்ம அக்ரிமெண்ட்டோட ஃபஸ்ட் ஆர்டிக்கிளே 24/7 என்னோட நீடை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கிறதான், இப்போ என்னோட தேவை உன்னையே அம்மா கிட்ட கூப்பிட்டு போய் அவங்கள நான் டீல் பண்ணுறது தான் அப்படின்னு இப்போ அடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். இதை சேஞ்ச் பண்ணிக்கோ, நீ போட்டிருக்க ட்ரெஸ் எங்கள் ஸ்டெர்லிங் ஃபேமிலிக்கு சூட் ஆகாது அப்படின்னு கையில் கொடுக்குறான். இது ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது அப்படின்னா, இதை நான் உனக்கு கடனாக தான் கொடுக்குறேன், உன்னோட 4 மில்லியன்லேருந்து இதை கழிச்சிப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அசிஸ்டன்ட் காரை ஸ்டாப் பண்ணிட்டு நீ கொஞ்சம் வெளியே போ அப்படின்னு சொன்னால் அவனே இறங்கி போகிறான். ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் அவன் சொல்லியிருந்திருப்பான். ஸோ ஹீரோயினும் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா, ஆனால் அவன் வெளியே போக மாட்றான். ஸோ ஹீரோயினும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத பார்க்க தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி இவன் போக மாட்டான் போல அப்படின்னு ஹீரோனும் கார்லேயே உட்காந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறா. நியூ ட்ரெஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதை எடுக்க போகும்போது ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஒழுங்காக பிடிச்சிக்கோ அப்படின்னு கையில் கொடுக்குறான். அவளும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டா, ஆனால் ஜிப்பரை அவளால் மாட்ட முடியல. ஸோ ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க அவனும் இப்போ மாட்டி விடுறான். உனக்கு இது பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்டும் கொடுக்குறான். மேன்ஷனுக்கு போனால் ஹீரோ வெல்கம் பண்ணுறதுக்காக எல்லா ஒர்க்கர்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெல்கம் ஹோம் மிஸ்டர் ஸ்டெர்லிங் அப்படின்னு எல்லாருமே அவனுக்கு விஷ் பண்ணுறாங்க. ஹீரோனுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது, பயந்து போய் இருக்கா. ஸோ ஹீரோ அவளோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். மிஸ்டர் ஸ்டெர்லிங், மேடம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் இப்போ உள்ளே போகிறாங்க. நீல் டவுன் போடு அப்படின்னு அம்மா கோவமாக சொல்கிறாங்க. நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்டு போனால், என்ன ஸ்ட்ரீட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தியா, இவ தான் அந்த க்ளோயியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஹலோ மேடம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னால், என் பக்கத்தில் வா, நான் உன்னை ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஹீரோயினும் பயந்துகிட்டே பக்கத்தில் போகிறா. அவளோட ஃபேஸை தூக்கி பார்க்குறாங்க. போன் ஸ்ட்ரக்சர் சரியில்லை, ஃபேஸும் ஆவரேஜ் தான். அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அவளோட பேரண்ட்ஸ் 2 பேருமே யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ், இப்போ 2 பேரும் உயிரோட இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எந்த யூனிவர்சிட்டி, என்ன டீச் பண்ணாங்க அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ரிவர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அப்பா லிட்ரேச்சர் டீச் பண்ணாங்க, அம்மா மியூசிக் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போது ரிவர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட டீன் நேம் என்ன அப்படின்னு அம்மா கொஸ்டின் பண்ணுறாங்க. ஹீரோனும் பயந்து போயிருக்கா. அம்மா எதுக்கு குற்றவாளியை கொஸ்டின் பண்ணுற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, என்ன ஆன்சர் பண்ண முடியலையா, உண்மையை சொல்லு, நீ யார், என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி என் பையனை ஃபுல் பண்ண அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. என்னோட நேம் க்ளோயி, எனக்கு 22 வயசு ஆகுது,
அப்புறம் என் பேரண்ட்ஸ் 2 பேருமே உயிரோட இல்ல. அது உண்மதான். எனக்கு உங்ககிட்ட பொய் சொல்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அப்புறம் நான் ஜூலியன மீட் பண்ணது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நாங்க ஆல்ரெடி மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். அப்படின்னு ஹீரோயின் அத குடுக்குறா. அம்மாவும் அத பார்த்துட்டு கோவமா கிழிக்க போறாங்க. அந்த டைம் சர்வன்ட் வந்து, "மேடம், மிஸ் குயின் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்ல, அவங்களும் இப்ப கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. "நான் எதுவும் உங்கள டிஸ்டர்ப் பண்ணலல்ல" அப்படின்னு அங்க வந்து உட்கார்றா. "இது யாரு?" அப்படின்னு கேட்க, "இவளோட நேம் க்ளோயி, ஜூலியனோட ஃப்ரெண்டு" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "மிஸ் க்ளோயி, உங்கள பார்க்க ரொம்ப யங்கா தெரியுறீங்க. நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டா, "சீனியர் இயர்" அப்படின்னு அவ சொல்றா. "அதானே பார்த்தேன், ஸ்டூடண்ட் வைப் அப்படியே தெரியுது." அப்புறம் ஜூலியன், "நீ எங்கேருந்து இந்த மாதிரி கியூட் லிட்டில் கேர்ள கண்டுபிடிச்ச?" அப்படின்னு கேட்டா, "இவ என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஜூலியன், "மேரேஜ்ங்கிறது எவ்வளோ பெரிய மேட்டர். நான் இத பத்தி ஒரு வார்த்தை கூட கேள்விப்படல. லாஸ்ட் மந்த் நம்ம 2 ஃபேமிலியும் டின்னர்ல மீட் பண்ணும்போது கூட, உன்னோட தாத்தா என்ன சொன்னாங்க? நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல" அப்படின்னா, "இது என்னோட பர்சனல். நான் இத பத்தி உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "க்ளோயி, உன்னோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? நம்ம ஃபேமிலிஸ்லாம் ஃப்யூச்சர்ல கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஸோ, உன் ஃபேமிலி பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன்" அப்படின்னு கேட்டா, "அவங்க 2 பேரும் ரிவர் ஸ்டேட் யூனிவர்சிட்டில ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்படியா? அங்க தான் என்னோட அங்கிள் வைஸ் பிரின்சிபலா இருக்காங்க. ஆனா, உன் அப்பாவோட நேம நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் இப்பவே அங்கிள்க்கு கால் பண்ணி கேட்குறேன்" அப்படின்னு மொபைல் எடுக்கிறா. ஹீரோ அத ஸ்டாப் பண்ண சொல்றான். "சரி, நான் எதுவும் விளையாடல. மேரேஜ்ங்கிறது பெரிய மேட்டர். ஸோ, ஒரு பர்சன பத்தி நீ ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். மேபி அவங்க மணிக்காக கூட இதெல்லாம் பண்ணலாம்ல" அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. "ஆன்ட்டி, நான் இப்போ கிளம்புறேன். நீங்க உங்க ஃபேமிலி மேட்டர டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு நாள் வந்து நான் உங்கள மீட் பண்றேன். அப்புறம் ஜூலியன் பாய்" அப்படின்ட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. குயின பார்த்தல, இவ தான் நம்ம ஸ்டெர்லிங் ஃபேமிலிக்கு கரெக்டான பொண்ணா இருப்பா. அப்புறம் இந்த க்ளோயி, இவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொன்னா, "அவ என்னோட ஒய்ஃப். அவளுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்" அப்படின்னு அவன் பேசுறான். "இப்போ நீ எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா போறியா? அவ தான் உன் ஒய்ஃபா இருக்கன்னா ஓகே. பட் ஸ்டெர்லிங் ஃபேமிலியோட டாட்டர் இன் லாவா இருக்கன்னா, அது ஜஸ்ட் பார்க்ல நடக்கிற மாதிரி இல்ல. மார்த்தா அப்படின்னு கூப்பிட, அவங்க இப்போ ஃபெர்டிலிட்டி ட்ரிக்க கொண்டு வராங்க. அத குடி அப்படின்னு அம்மா டிமாண்ட் பண்றாங்க. "அம்மா, நீங்க லைன கிராஸ் பண்றீங்க" அப்படின்னா, "உனக்கு தெரியும் இங்க எத்தனை பொண்ணுங்க ஸ்டெர்லிங் ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு வரணும்னு ஆசை வச்சிருக்காங்கன்னு. அவளுக்கு இந்த மெடிசின குடுக்குறதே அவளுக்கு நான் ஒரு சான்ஸ் குடுக்குற மாதிரி தான். உன்னால குடிக்க முடிஞ்சா குடி. இல்லன்னா இப்பவே இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஹீரோயினும் சிஸ்டர மைண்ட்ல வச்சுட்டு, "நான் குடிக்கிறேன்" அப்படின்னு அத எடுத்து ட்ரிங்க் பண்றா. "ஸோ, இப்போ நான் ஸ்டே பண்ணலாமா?" அப்படின்னு கேட்டா, "நாளையிலேருந்து ரூல்ஸ் எல்லாத்தையும் நீ லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும்" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. மார்த்தா அப்படின்னு ஒரு சர்வன்ட்ட கூப்பிட்டு, ஹீரோயின பத்தி ஃபுல்லா பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்றாங்க. ஹீரோயின் ரூமுக்கு வந்தா, அவளுக்கான ட்ரெஸ் இருக்கு. "கிளாசெட்ல உனக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினும் சரின்னு சொல்றா. அப்போ திடீர்னு பார்த்தா அவளுக்கு வாமிட் வருது. வாமிட் பண்ணிட்டு இருக்கா. "நான் அந்த மெடிசன செக் பண்ணிட்டேன். அது ஜஸ்ட் டானிக் தான். பாய்சன் கிடையாது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "மிஸ்டர் ஸ்டெர்லிங், இன்னைக்கு ஆக்டிங் இதோட முடியுதா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, "என்ன இப்போ மிஸ்டர் ஸ்டெர்லிங்னு என்ன கூப்பிடுற? நம்ம ஃபேக் மேரேஜ பத்தி எங்க அம்மா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கியா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "வேற நான் உங்கள எப்படி கூப்பிட்ட?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "ஜூலியன்னு கூப்பிட்டா ஓகேவா?" அப்படின்னா, "எனக்கு ஒர்க் இருக்கு. நான் ஸ்டடி ரூம் போறேன்" அப்படின்னு அவன் போறான். ஹீரோயினுக்கு ஸ்டொமக்ல ஏதோ டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. நைட்டு அவளால ஒழுங்கா தூங்கவும் முடியல. உருண்டுகிட்டே இருக்கா. ஹீரோ முழிச்சுட்டு, "உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு வயிறு வலிக்குது" அப்படின்னு சொல்றா. "சரி, நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம நாளைக்கு போய்க்கலாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ இப்போ அவள பெட்லேருந்து தூக்கிட்டு, "மார்த்தா, டிரைவர கார் எடுக்க சொல்லு" அப்படின்னு இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்க பாடியில ஹை கான்சன்ட்ரேஷன் ட்ரக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த ட்ரக் அவங்களோட பிரெக்னன்சில ஹெல்ப் பண்ணலாம். பட் இத அதிகமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அது மதரோட பாடிய ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ, ஹீரோவ பக்கத்துல காமா உட்கார்றான். "உன் கை ஏன் இவ்வளோ கோல்டா இருக்கு?" அப்படின்னு அவகிட்ட கேட்டா, "ஜூலியன், நான் இங்க தனியா இருந்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாமே" அப்படின்னு கேட்டா, "என் ஒய்ஃப் சிக்கா இருக்கும்போது நான் எப்படி நைட் டைம்ல அவள தனியா விட்டு போக முடியும்? நீ இங்க வந்ததுக்கே காரணம் நான் தான். ஸோ, நான் உன் கூட தான் இருக்கணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ நர்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வராங்க. "நீ பயப்படாத" அப்படின்னு ஹீரோ கண்ண மூடிட்டு இருக்கான். "நீங்க ஒய்ஃப ரொம்பவே கேர் பண்றீங்க போல" அப்படின்னு நர்ஸ் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அந்த டைம் ஹீரோயினுக்கு கால் வருது. அவளோட பாட்டி கால் பண்ணியிருக்காங்க. "நாளைக்கு உன்னோட கசின் அவ பாய் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டு வரா. ஸோ, நீயும் சீக்கிரமே வந்து ஆன்ட்டிக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "சரி பாட்டி, நான் நாளைக்கு வந்துடுறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நாளைக்கு என் பாட்டி வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு" அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னா, "சரி, கார் எடுத்துட்டு போ. டிரைவர் கிட்ட சொல்றேன்" அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். "இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன்" அப்படின்னு சொன்னா,
அந்த சைட் கேப் கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதான் நம்மளோட கார் எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் போயிட்டு டின்னர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே ரூபி அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட வரா. அவன் யாருன்னா லியாம். ஹீரோயினுக்கு அவனை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. என்ன க்ளோயி வந்துட்டியா? நான் ஃபார்மலி உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் லியாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினா அவனை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல உனக்கு ஃப்ரெண்டு, இப்போ உன்னோட பிரதரில் ஆகிட்டான். ஸோ உனக்கு த்ரில்லிங்காக இருக்கும்ல அப்படின்னு கசின் பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க, இவன் ஆல்ரெடி ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கான். நீ ஒன்ஸ் கிராஜுவேட் ஆகி ஒர்க்கு போன பிறகு நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அப்போ நம்மளை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். இப்போது ரிலேஷன்ஷிப் எல்லாமே மாறி போச்சு, ஆக்வர்டாக இருக்குது. பாட்டி வந்துட்டு எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்க, வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் டேபிளில் உட்காடுறாங்க. இப்போ கசினா அவகிட்ட நீ இன்னும் கிராஜுவேட் ஆகவே இல்லைல்ல அப்படின்னு கேட்டால் இந்த ஜூனில் ஆயிடுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போல்லாம் உண்மையை சொல்ல போனால் காலேஜ் டிகிரிலாம் ஒரு மேட்ரே கிடையாது. எங்கள் ஸ்கூலில் டீச்சர் வேகன்சி கூட பிஹெச்டி முடித்தவங்களாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் லியாம் உன்னோட கம்பெனிலே ஹையர் பண்ணுறதை பற்றி கேள்விப்பட்டேன். அங்கேயும் இப்போ மாஸ்டர் டிகிரி தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் காலேஜ் டிகிரி முடித்தா அது ஒர்த்லெஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கா. பாட்டியும் எல்லாத்தையும் கேட்டுட்டு க்ளோயி நான் உனக்கு லெக்சர் பண்ணுறேன்னு நினைக்காத. உன்னோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுல உன்னை விட்டு போயிட்டாங்க. உன்னோட தங்கச்சியும் கோமால இருக்கா. நீ ஒரு யங்கர், நீ படித்து என்ன சாதிக்க போகிற? ஒரு மேனை கண்டுபிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிறது தான் உனக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னால், ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணி நீ என்ன பண்ண போகிற? ஒரு பொண்ணு 22 வயசு தான்னாலே அவளை யாரும் அந்தளவுக்கு வாண்டடாக பார்க்க மாட்டாங்க. இங்கே உன் கசினை பாரு, அவள் கரெக்டான வயசில் காலேஜ் முடிச்சுட்டு இப்போது எலைட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறா. அவளுக்கு எங்கே போனாலும் மரியாதை இருக்குது. அப்புறம் லியாவும் பாரு, அவனுக்கு செக்யூரான ஜாப் இருக்குது, ஃபேமிலியில் வீடு கார்னு எல்லாமே இருக்குது. ஸோ நீ இப்போ உன்னை பற்றி திங்க் பண்ணணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க? அவளும் ஹார்ட் ஒர்க் பண்ண தான் செய்கிறா. எந்த டீசனான ஃபேமிலியில் தான் அவளை வேணும்னு நினைப்பாங்க. அவள் ஒரு ஆர்ஃபன். அவளோட ஓன் சிஸ்டரும் கோமால இருக்காங்க. அவளோட பிரதரின்லாம் ஜெயிலில் இருக்காங்க. மெடிக்கல் பில் எல்லாமே அவள் தான் பே பண்ணும். இப்போ ஒரு ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு போனால் அந்த ஹோல் ஃபேமிலி மேலே தானே அந்த பேர்டன் விழும் அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறா. நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, க்ளோயி கோவப்படாத, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, அதான் நான் உன்னை பற்றி திங்க் பண்ணுறேன். நான் கேள்விப்பட்டேன் நீ ரீசெண்டாக ஏதோ டெலிவரி ஜாப்லாம் பண்ணிகிட்டு இருக்கியாமே, இது என்ன மரியாதையான ஜாப்பு? மழையிலையும் வெயிலையும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க, எந்த டீசெண்டான மேனாதும் திரும்பி பார்ப்பானா அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறா. பாட்டி அதை கேட்டு கோவப்படுறாங்க. நீ படிக்கிறேன்னு தான் சொன்ன, வேலை பார்க்குறது ஓகே, ஆனால் நீ பண்ணுறது டெலிவரி ஜாப்பு, இதில் யாராவது உனக்கு மரியாதை கொடுப்பாங்களா? நீ நம்ம மொத்த ஃபேமிலியோட ஒருத்தையும் கீழே இறக்கிட்ட அப்படின்னு பாட்டி கோவப்படுறாங்க. க்ளோயி நான் ஆஷா பேசுகிறேன்னு நினைக்காத, உனக்கு ஆல்ரெடி 22 ஆயிடுச்சு. ஒரு உமனுக்கு அவளோட ஜாப் எவ்வளோ தான் முக்கியமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் பீட் பண்ணுறது மேரேஜ் தான். இங்கே பாரு, லியாம் எனக்கு இந்த ரிங்கை வாங்கி கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லப்போனால் அவங்க அம்மாக்கு என்ன பிடிக்கிறதா காரணம் நான் நல்ல யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கலன்னு. பட் இப்போ எனக்கு ஸ்டேபிளான ஜாப் இருக்குது, அதனால் அவங்களால ஆர்கியூ பண்ண முடியல. ஸோ ஒரு உமனுக்கு அவகிட்ட ஆஃபர் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும், அப்போ தான் அவளுக்கு மேரேஜ் ஆஃபரே வரும் அப்படின்னு சொன்னால் பாட்டியும் ஆமாம் நான் சொல்கிறத கேளு, நீ இந்த படிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகுறத பாரு. அதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காத. ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சனாக இருந்தாலும் ஓகே, ஒரு குழந்தையோட இருந்தாலும் ஓகே அப்படின்னு அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஜஸ்ட்டும் சிஸ்டரோட மெடிக்கல் பில்லை பே பண்ணுற பர்சனாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் அதை கேட்டு கோவப்படுறா. நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? உன் சிஸ்டரோட கண்டிஷன் அப்படி தானே இருக்குது, அது இம்ப்ரூவ் ஆகுற மாதிரியே தெரில. நான் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இப்படியே போயிட்டு இருந்தால் லாஸ்ட்டில் மொத்த ஃபேமிலியும் உன்னால் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் சொன்னது கரெக்டு தான். நான் ஒரு ஆர்ஃபன், என் சிஸ்டர் கோமால இருக்கா. அப்புறம் பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி என் ஃபேமிலி கண்டிஷனுக்கு யாரும் என்னை மேரேஜ் பண்ணிக்க வில்லிங்காக வர மாட்டாங்க. பட் இது என்னோட லைஃப், அது உங்களோட பிஸ்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போகிறா. ஏய் வெயிட் பண்ணு, இன்னும் நீ ரிச்சான மேனை மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கியா? நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே நிறைய பேர் ரிச் மேனுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்களாமே, உனக்கும் அந்த ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. பார்த்து பேசு அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட்டா. ஆமாம், நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அது நம்ம ஃபேமிலிக்கு நல்லது கிடையாது. இன்றைக்கி மட்டும் நீ இங்கேருந்து போன அப்புறம் நீ திரும்ப வரவே கூடாது. நீ இனி என் கிராண்ட் டாட்டரும் கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் தான் சின்ன வயசுலேருந்து கசினுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, அவளுக்கு பர்த்டேனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க. ஆனால் எனக்கும் என் சிஸ்டருக்கும் நீங்கள் ஒரு கேண்டி கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. ஸோ நான் எதுவும் உங்களுக்கு கடன் படலை அப்படின்னு ஹீரோன் அங்கேருந்து போகிறா. வெளியே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ லியா மெசேஜ் பண்ணுறான், சாரி என்னை மன்னிச்சிரு, என் அம்மா சூசைட் பண்ணிப்பேன்னு என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க,
அதனால தான் இப்போ ரூபி கூட ஒன்றா இருக்கேன். அவளுக்கு ஸ்டேபிளான ஜாப் இருக்குது. அதனால என்னோட ஒர்க் பிளேஸில் எனக்கும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உன்னோட லொக்கேஷனை சென்ட் பண்ணு அப்படின்னு. ஹீரோ அப்போ அங்கே வந்துட்டு, அழுது முடிச்சிட்டியா, வா நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டா அவளால எந்திரிக்க முடியல. ரொம்ப நேரமாக உட்காந்துருந்ததுனால கால் வலிக்குது. ஸோ இப்போ எந்திரிச்சு அவன் மேலே போய் விழுறா. சாரி, என் கால் தூங்கிருச்சு அப்படின்னு சொன்னா, ஹீரோ இப்போ கீழே உட்காந்து அவள் காலை மசாஜ் பண்ணி விடுறான். இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டா, இல்லை இன்னும் சரியாகலை அப்படின்னு சொன்னா, சரின்னு ஹீரோவே அவளை தூக்கிட்டு போகிறான். ஜூலியன், உனக்கு குழந்தை வேணும்னா நான் உனக்கு பெற்று கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ என்ன பேசுகிற அப்படின்னு கேட்டால், நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. நான் இப்போ எங்கே தானே இருக்கேன். ஸோ நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உனக்கும் உன் ஸ்டெர்லிங் ஃபேமிலிக்கும் இது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், க்ளோயி, நீ என்னை பற்றி என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வேறு உமனே கிடைக்காதுன்னு நினைக்கியா அப்படின்னு கேட்டால், அப்படி இல்லை, அக்ரிமெண்ட்டில் அப்படி தானே போட்டோம். அப்புறம் நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட. இந்த ஒரே ஒரு மேட்ரை மட்டும்தான் என்னால் உனக்கு பண்ண முடியும்னு தோணுது அப்படின்னு சொன்னால், அந்த அக்ரிமெண்ட்லாம் ஆல்ரெடி கிழிச்சு போட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் என் சிஸ்டரோட மெடிக்கல் பில்ஸ் அப்படின்னு கேட்டால், நீ இப்போ என்னோட ஒய்ஃப். உன்னோட ஒர்த்துங்கிறது நீ எத்தனை குழந்தைய பெற்றுக்கிறங்கிறதுல கிடையாது, இல்லைனா உன்னால் எனக்கு என்ன பண்ண முடியுங்கிறது கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட ஒர்த்துங்கிறது அது நீ தான் அப்படின்னு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறான். நீ கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்க ட்ரை பண்ணு. மற்றவங்களுக்கு நான் எப்படி ரீபே பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணுறதை விட்டுட்டு, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணு. உனக்கு என்ன வேண்டாம்னு நினைக்கியோ அதுக்கு நோன்னு சொல்லு. அந்த மாதிரி தான் என்னோடய ஒய்ஃப் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஜூலியன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிகிட்டு இருக்கா. க்ளோயி, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டா, நீ தானே சொன்ன எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண சொன்ன, அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். எனக்கு நீ வேணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியும். நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது அக்ரிமெண்ட்காக கிடையாது, அது கிராட்டிடியூட்காகவும் கிடையாது, ஏன் நான் உன் ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்காகவும் கிடையாது. பட் நான் க்ளோயியாக நான் உன்னை ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நைட் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபைனல் சான்ஸு, ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னா, ஜூலியன், உனக்கு நான் வேண்டாமா அப்படின்னு கேட்டால், இப்போது ஹீரோ அவளை பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். இதை நீ தான் டிசைட் பண்ண அப்படின்னா, ஆமாம் எனக்கு இது வேணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ அவளை கிஸ் பண்ணுறான். 2 பேரும் நைட்டு ஒன்றா இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆக போனால் ஹீரோன் அங்கே போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ நாக் பண்ணுறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் பாத்திங் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஹீரோ இப்போ உள்ளே வரான். நீ உள்ளே வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் நீ உள்ளே இருந்தால் உனக்கு கோல்டு பிடிச்சிக்கோ அப்படின்னு டவலை வச்சு கவர் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அவனோட கேரிங் எல்லாமே புதுசாக இருக்குது. மறுபடியும் பெட்டுக்கு வந்து ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு டயர்டே ஆகாதா அப்படின்னு கேட்டால், நான் தான் சொன்னேன்ல இதை நீ தான் முடிவு பண்ண அப்படின்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து காலையில் முடிச்சதை ஹீரோயின் எந்திரிக்க போகிறா. என்ன வெயிட் பண்ண அப்படின்னு ஸ்டாப் பண்ணா, நான் போகணும் அப்படின்னு இறங்க போகிறா. அவளோட ட்ரெஸ்ஸு தள்ளி இருக்குது. ஸோ எந்திரிச்சு போகிறதுக்கு அவள் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. உனக்கான நியூ கிளாத் எல்லாமே கிளாசெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போகிறான். அப்புறம் தான் ஹீரோயின் போயிட்டு நிம்மதியாக ட்ரெஸ்ஸை போடுறா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு மியா கால் பண்ணுறா. ஃபைனலி பிக்கப் பண்ணிட்டியா, நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ மறந்துட்டியா, நம்ம சீக்கிரமே கிராஜுவேட் ஆக போகிறோம், அதான் இன்னைக்கு நைட்டு டின்னர் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம்ல, என்ன நீ மறந்துட்டியா அப்படின்னு அவ கோவப்படுறா. சாரிப்பா அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு டின்னர் என் பாய் ஃப்ரெண்ட் தான் ட்ரீட் கொடுக்க போகிறான், அதனால சூப்பராக ரெடி ஆகிட்டு வா, அவங்க கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீ எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு ஃப்ரெண்டே பேசிட்டு காலை வச்சிடுறா. அட்ரஸே அனுப்பி விட்றா. என்ன பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்டால், என் ரூம்மேட் இன்னைக்கு டின்னருக்காக கூப்பிட்ருக்கா அப்படின்னா போகிற பிளேஸே அவன்கிட்ட சொல்கிறா. சரி போகணுன்னா போ அப்படின்னு சொன்னால், அங்கே போகிறதுக்கு நான் இன்னொரு பர்சனையும் கூப்பிட்டு போகலாம், நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. ஹீரோ எப்போவுமே பிஸி தான், ஸோ ஸ்டூடெண்ட் கேத்ரிங்க்கெலாம் அவங்க ஏன் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோவும், எனக்கு இன்றைக்கி நைட்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதனால் நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் சொன்னா, இப்போது ஹீரோ வந்து அவளோட காஸ்டியூம் பார்க்குறான். இப்படி தான் நீ போக போறியா அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு சாப்பிட தானே போகிறோம், அதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்கு ஒரு நெக்லஸ் எடுத்து கொடுத்துட்டு, இதுதான் நீ வியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், இது எக்ஸ்பென்சிவாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னோடய ஒய்ஃப், நீ வெளியே போகும்போது எப்போவுமே உங்ககிட்ட வேல்யூபிளான பொருள் இருக்கணும்,
அப்போ தான் மற்றவங்க ஒன்று மிஸ்ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அடுத்து அவளுக்கு மணியும் சென்ட் பண்ணுறான். டின்னருக்கு போகிறல்ல, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஃபன் பண்ண அப்படின்னு அவன் சொல்கிறான். இருந்தாலும் இது அதிகமாக இருக்கு அப்படின்னா நீ வச்சு யூஸ் பண்ணிக்கோ. நீ போனதும் லொக்கேஷனை மட்டும் அனுப்பு. முடிஞ்சதும் டிரைவரை வந்து பிக்கப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினும் இப்போ ரெடி ஆகிட்டு போகிறா. ஃபைனலி வந்துட்டியா, நீ எவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டால் டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுப்பா அப்படின்னு அவ சொல்கிறா. ஸோ நீ தான் க்ளோயியா, மியா உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கா, நீ தான் டவுன் டு எர்த் பொண்ணு அப்படின்னு அவ சொல்லியிருக்கா அப்படின்னு அவளோட பாய் ஃப்ரெண்ட் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம், அவள் எப்போவுமே ஃபேன்சியான பொருளுக்குலாம் ஆசைப்பட மாட்டா. என்ன இன்னைக்கு கழுத்தில் உள்ள நெக்லஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன ஆன்லைனில் ஆர்டர் போட்டியா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நான் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜோ. இவனுக்கு அப்பெக்ஸ் குரூப்லேருந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் கிடச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்கிறா. இன்டர்ன்ஷிப் தானே, ஃபுல் டைம் பொசிஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே அப்படின்னு சொல்லும்போது, என் அப்பாவுக்கு அங்கே தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு ரெஸ்யூம் மட்டும் தான் சென்ட் பண்ணேன், எனக்கு இன்டர்ன்ஷிப் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்பெக்ஸ் குரூப்னா சும்மாவா, அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு. அங்கெல்லாம் வேலை கிடைக்கிறதா இருந்தால் நான் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் உனக்கு அது ஈஸியாக கிடச்சிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் அங்கே ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டு போகும்போது எங்கெல்லாம் மறந்துடாத அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவனுக்கு டோஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் மட்டும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கா. க்ளோயி எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு டோஸ்ட் பண்ணு. நீயும் தான் ஜாப் தேடி அலைஞ்சிட்டு இருக்கல, உனக்கும் அவனால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ பக்கத்துல இருந்து டீ எடுத்து ஊற்றிட்டு ஹீரோயின் டீயை வச்சு அவனுக்கு டோஸ்ட் பண்ணுறா. ஜோக்கு அது பிடிக்கல. உன்னோட சுச்சுவேஷன் டஃப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு மணி தேவைப்படுதாமே, நான் வேணா என் அப்பா கிட்ட பேசவா, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஜாப்க்காக ஹையர் பண்ணுறாங்க, அங்கே உனக்கு மந்த்லி $600 கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே என்னோட ஃப்ரெண்டு, டேய் நீ இப்படிலாம் பண்ணால் மியா ஜெலஸ் ஆகிட போகிறா, என் ஃபேமிலி ஃபேக்ட்ரியில் கிளர்க் பொசிஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்க, நீ வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிறியா, மந்த்லி $1200 கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இது அதை விட சூப்பர் டீலாக இருக்குது. அதை விட முக்கியமாக நீ அங்கே ஒர்க் பண்ண போனால் ஃப்யூச்சரில் நீ பாஸோட ஒய்ஃபாக கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், லாஸ்ட் டைம் அவங்ககிட்ட கேட்டோம்ல, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா இல்லையா, இல்லைன்னா இப்போ ஜோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களே, உனக்கு ஒரு ஆளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இன்றைக்கி அவனுக்கு ஒர்க் இருந்ததுனால தான் என் கூட வர முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி, அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவன் ஒர்க் பண்ணுறான், ஜஸ்ட்டு ரெகுலர் காய் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இப்போல்லாம் நிறைய பேட் பாய்ஸ் இருக்கிறாங்க, உன்னை மாதிரி இன்னசென்ட் கேர்ளை ஸ்கேம் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையாகவே இருக்கும். நீ ஏன் உன்னோட பாய் ஃப்ரெண்டை எங்கே கூப்பிடக்கூடாது, நாங்கள் உனக்காக அவனை செக் அவுட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு அவளோட மொபைல் எடுக்கிறாங்க. ஹீரோனும் அதை தடுக்க பார்க்குறான். அதுக்குள்ளே ஜோ வேணுனே அவன் மேலே ஒயினை கொட்டுறான். அவளுக்கு எம்பரசிங்காக இருக்குது. டிஷ்யூ எடுத்துட்டு அவனே துடைக்கவும் போகிறான். பாத்தியா, க்ளோயி எப்பவுமே கவர் பண்ணிட்டு இருப்பா, அவளோட பாடி நமக்கு தெரியாது, இப்போ தான் அவளோட ஃபிகரை பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தலையை குனிஞ்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்து அவளோட கோட்டை போட்டு விடுறான். உன்னோட மீட்டிங் முடிஞ்சிருச்சா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லிட்டு வா, நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். க்ளோயி இது யாரு அப்படின்னு கேட்டா, நான் க்ளோயியோட ஹஸ்பண்ட் ஜூலியன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹஸ்பண்டா, மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹீரோக்காக டேபிளை க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க, அவனும் அதில் உட்காடுறான். ஸோ நீ தான் ஜூலியனா, நீ என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான், உங்கள் ஃபேமிலி ஃபேக்ட்ரி அளவு கிடையாது, நீ தானே க்ளோயிக்கு $1200 பே கொடுக்குறேன்னு சொன்ன அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட்டு நான் அதை கிண்டலாக தான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஜோவை பார்த்துட்டு, உனக்கு அப்பக்ஸ் குரூப்பில் இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம், என் அப்பாவுக்கு அங்கே மிஸ்டர் ஜெயின்னு ஒருத்தங்களா தெரியும், அவங்க மூலமாக எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடச்சிச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஹீரோ அங்கே உள்ள மேனேஜருக்கு கால் பண்ணுறான். உங்கள் கம்பெனியில் ஜோன்னு ஒரு பர்சன் இன்டர்ன்ஷிப்காக அப்ளை பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம் வாங்கணும், மிஸ்டர் ஜெயின் அவனை பற்றி நல்ல விதமாக சொன்னாங்க, உங்களுக்கும் அவனை தெரியுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு அவனை தெரியாது, பட் என் ஒய்ஃபை அவன் அஃபன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு புரிஞ்சுது, நான் இப்போவே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவனோட இன்டர்ன்ஷிப்பை ரிவோக் பண்ணிடுறேன், அப்புறம் அவங்க அப்பா கம்பெனியோட லோன் ரெனுவல் மேட்டரை ரீசெக் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறான். இங்கே ஹீரோ அடுத்த லியோவை பார்த்து, உன் அப்பாவோட ஃபேக்ட்ரி எக்யூப்மெண்ட்காக லோன் வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்கான ரீபேமெண்ட் டியூ நெக்ஸ்ட் மந்த் தான், உன் அப்பாட்ட இப்போவே இன்ஃபார்ம் பண்ணிடு, நெக்ஸ்ட் மந்த் அந்த ரீபேமெண்ட்டில் எந்த இஷ்யூவும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஹீரோ வான் பண்ணுறான். அப்புறம் கூட இருந்து இன்னொருத்தனை பார்த்தா, நான் இங்கே எதுவுமே பண்ணல, வாயை திறக்கல, ஜஸ்ட்டு ஸ்மைல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, சரி நீ ஜஸ்ட் அவங்களோட கமெண்ட்டுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு தானே இருந்த, அதனால உன் அப்பாவோட பொசிஷன்லேயே ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறேன், அதனால உன் கிராஜுவேஷனில் எதுவும் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அடுத்து அந்த பொண்ணுங்களை பார்த்து, க்ளோயி உங்களோட ரூம்மேட் தானே, அவள் மேலே ஒயின் ஊற்றிருக்காங்க, யாரும் ஹெல்ப் பண்ணல, அவளை பார்த்து பேடாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கும் நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால்,
நாங்களும் அவள நெனச்சு ஒரேடா தான் இருந்தோம். நாங்க அவளுக்காக நல்லது மட்டும் தான் நெனைப்போம் அப்படின்னு சொன்னா, எந்த நல்லத பத்தி நீங்க பேசுறீங்க? அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன ஒர்க் பண்றான்? அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? க்ளோயி ஒரு காமான பொண்ணு. அவள உங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கூட்டு வந்து, உங்களோட சுப்பீரியாரிட்டிய ஷோ ஆஃப் பண்ண பாக்குறீங்க. உங்கள மாரி ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு தேவையே கிடையாது. இன்னைக்கான ட்ரீட்டுக்கு நான் பே பண்ணிடுறேன். இதான் உங்களோட லாஸ்ட் ஸ்டூடண்ட் மீல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து ஹீரோயின கூட்டு போறான். ஹீரோயினுக்காக தான் அந்த கான்ஃபரன்ஸ இந்த பிளேஸ்க்கு மாத்தி வச்சிருந்திருப்பான். பட் இப்போ ஹீரோயின் நீங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னு கேட்டா, அசிஸ்டன்ட் தான் பார்பிக்யூ சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னு சொன்னா. அதான் வீடியோ கான்ஃபரன்ஸ இங்க செட் பண்ணிக்கலான்னு வந்தோம். அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டீங்களா? அப்படின்னா, இந்த மாதிரி நீ எப்பவுமே அமைதியா இருக்கக்கூடாது. உன்னை யாராவது புல்லி பண்ணாங்கன்னா, என்னோட நேம யூஸ் பண்ணு. அதுக்கப்புறம் உங்க பேக் ஆஃப் ஆகலன்னா, எனக்கு கால் பண்ணு. நான் உங்கள ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீங்க வாங்கி தந்த நெக்லஸ் காஸ்ட்லியா? அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். உங்க கோட்டையே நான் ஈரமாக்கிட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கோட் தானே. நீ இப்ப என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அடுத்து ஷாப்பிங்காக கடைக்கு கூட்டு போயிருக்கான். நம்ம வீட்டுக்கு போலையா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு உனக்கான ஷாப்பிங்க முடிச்சுட்டு போலாம். அப்படின்னா அங்க உள்ள லேட்டஸ்ட் கலெக்ஷன எடுத்து காமிக்க சொல்றான். ஸோ அங்க வந்து காமிக்கிறாங்க. ஹீரோயின் வச்சு பார்க்குறா. உனக்கு இது அழகா இருக்கு அப்படின்னு ஹீரோ இத பேக் பண்ண சொல்றான். அவ டக்குன்னு பிரைஸ் டேக்க தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்காத. இதுல வர ரிங்கையும் அவளோட சைஸ்க்கு எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, ஓகே ஆர்டர் பண்ண ரிங் மட்டும் 2 வீக்ஸ் கழிச்சு வரும். இப்போ மத்த எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு அங்க ஒர்க்கர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ கார்ட குடுத்துட்டு, ஹீரோயின ஷாப்பிங்காக கூட்டு போ. அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் வாங்கி குடு. நான் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ஸோ ஹீரோயினும் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அங்க உள்ள ரிங் கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க வர்ற கசின் அத பார்க்குறா. ஸோ ஹீரோயினுக்கு சுகர் டேடி கிடைச்சிட்டான் போல. அதான் அவளோட சிஸ்டர பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திருக்கா. இப்போ ரிச்சா வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விடுறா. அவங்க ஃபேமிலி சேட்ல. எல்லாரும் அத பார்த்துட்டு ஒவ்வொரு கமெண்ட் பண்றாங்க. இது க்ளோயி தானே. இந்த ஷாப்ல ஒரு சின்ன ரிங் வாங்க போனாலே எவ்வளோ காஸ்ட் செலவாகும். இவன் யார் கூட போயிருக்கான்? அந்த மேன் யாரு? அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா? இவன் மட்டும் மிஸ்ட்ரெஸ்ஸா இருந்தான்னா, நம்ம ஃபேமிலியோட வேல்யூஸ் என்ன ஆகுறது? நீ போய் அவகிட்ட கேளு அப்படின்னா, கசினோ அவன் ஹீரோயின பேம்பர் பண்ணிட்டு இருக்கான். அவ என்ன கேட்டாலும் டக்குன்னு பிளாக் கார்ட் எடுத்து நீட்டுறான். ஸோ என்னால இப்போதைக்கு பக்கத்துல போக முடியாது அப்படின்னு அவ மெசேஜ் பண்றா. ஹீரோயினும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டா. நான் நெறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஜுவல்ஸ் தான் காஸ்ட்லியா இருந்தது அப்படின்னு சொல்ல வந்தா, மணிங்கிறது எதுக்கு இருக்கு? ஸ்பெண்ட் பண்றதுக்காக தானே. அப்புறம் நாளைக்கு நான் அப்ராட் போக வேண்டியது இருக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங்காக. அசிஸ்டன்ட்டையும் என் கூட கூட்டு போறேன். அப்புறம் வீட்டு மேட்டரையும், ஹாஸ்பிட்டல் மேட்டரையும் ஹேண்டில் பண்றதுக்காக ஆட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உனக்கு என்ன தேவைனாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணு. அப்புறம் யாரும் உன்ன புல்லி பண்றதுக்கு நீ அலோவ் பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும் ஃபைட் பேக் பண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, சரி, சரி அப்படின்னு ஹீரோயின் கேட்டுக்கிறா. எனக்கு இன்னும் டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் இருக்கு. நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு அவன் வேலைய பார்க்க போறான். ஹீரோயின் காலையில முழிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ கிளம்பி போயிட்டான். பெட் சைடுல நோட் எழுதி வச்சிருக்கான். நான் பிசினஸ் மேட்டரா கிளம்பிட்டேன். ஃபியூ டேஸ்ல ரிட்டர்ன் வந்துருவேன் அப்படின்னு அவன் எழுதி வச்சிருக்கான். அப்புறம் மொபைல்ல ஃபேமிலி சேட்ட பார்க்குறா. ஸோ ஹீரோ சொல்லியிருப்பான்ல, நீ கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த குரூப்ல மெசேஜ் பண்றா. அது என் ஹஸ்பண்டோட அசிஸ்டன்ட் அப்படின்னு. அவளுக்கு இப்போ தான் ரிலீஃபா இருக்கு. அடுத்து சிஸ்டர் பார்க்க போறா. சிஸ்டரோட கண்டிஷன் இப்போ ஸ்டேபிளா இருக்கு. எப்போ வேணா கண்ணு முழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலியன் இப்போ அப்ராட் போயிருக்கான். அவ ரிட்டர்ன் வந்ததும் நீ கண்ணு முழிச்ச பிறகு நான் உனக்கு அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ கூட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ வெளிய இருந்து சத்தம் கேக்குது. உள்ள இருக்கிறது என் ஒய்ஃப். அவள பார்க்கறதுக்கு எனக்கு உங்களோட பர்மிஷன்லாம் தேவையில்ல. என்ன யார் ஸ்டாப் பண்றீங்கன்னு நான் பார்க்குறேன். அப்படின்னு வெளிய இருந்து ஒரு பர்சன் கத்திக்கிட்டு வரான். அதான் ஹீரோனோட பிரதர் இன் லா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா லாஸ்ட் டைம் நீ போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்ப. இங்க பாரு நான் லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் நீ போலீஸ்க்கு கால் பண்ணாலும் அவங்க என்ன வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் என் சிஸ்டர் ஆல்ரெடி உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டாள்ல அப்படின்னா, அவ தானே சைன் போட்டுருக்கா. நான் இன்னும் சைன் போடல. அவ இப்போ கோமால வேற இருக்கா. நான் நினைச்சா இப்போ கூட அவள என்னோட வீட்டுக்கு கூட்டு போ முடியும். அப்படின்னு அவன் ஆர்கியூ பண்றான். ஒழுங்கா சொல்றத கேளு. எனக்கு இப்போ $20,000 வேணும். அத நீ தான் ரெடி பண்ணி குடுக்கணும். இல்லன்னா உன் சிஸ்டரோட டியூப உருவிட்டு அவள ரோட்ல தூக்கி எறிஞ்சிருவேன். உன்னையும் டவுரி அமௌண்ட்காக வித்துருவேன். அப்படிங்கிற மாரி அவன் மிரட்டிட்டு இருக்கான். என்ன அப்ப ரெடி பண்ண மாட்டியா? அப்படின்னு சிஸ்டரோட டியூப கழட்ட போறான். ஹீரோயின் பின்னாடி போயிட்டு அவன் மண்டையில அடிக்கிறா. என்னையா அடிச்ச? அப்படின்னு கை ஓங்க. அங்க இப்ப பாடி கார்ட்ஸ் வந்து அவன பிடிக்கிறாங்க. நீங்களே யாரு? இது ஃபேமிலி மேட்டர். போலீஸ் கூட என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் உன் லவர் செட் பண்ண ஆட்களா? உன் லவர் யாருன்னு சொல்லு. அவங்க மொத்த ஃபேமிலிய நான் கதைய முடிக்கிறேன். அப்படின்னு அவன் பேசுறான். என்னோட ஹஸ்பண்ட் ஜூலியன் அபெக்ஸ் குரூப்போட சிஇஓ அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவ்ளோ பெரிய பெர்சனுக்கு நீ எப்படி ஒருத்தியா இருப்ப? அப்படின்னு கேட்டா, அத முடிவு பண்ண வேண்டியது நீ கிடையாது என் ஹஸ்பண்ட். உன்னை இந்த மேட்டருக்காக அவன் சும்மா விட மாட்டான்.
அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் போலீஸ் வந்தவங்க பிடிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஸ்டெர்லிங் நீங்க பயந்து போயிருப்பீங்க. இவனை உடனே கொஸ்டின் பண்றதுக்காக கூட்டு போறோம் அப்படின்னு அவனை அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் லேண்ட் ஆயிட்டேன். சீக்கிரமா உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். அடுத்து சிஸ்டரும் வேக்க பார்க்குறாங்க. டாக்டரெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாச்சு. எல்லாமே கண்டிஷன் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயின் இப்ப பக்கத்துல உட்காந்து பேசுறா. நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க ஓகே. அதுல எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும் இருக்கு. நம்ம 2 ஃபேமிலியும் மீட் பண்ணி உங்க மேரேஜ பத்தி பேசணும். அப்படிங்கிற மாரி சிஸ்டர் கேட்குறாங்க. நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா இல்லாம இருக்கலாம். பட் அவங்க ஃபேமிலி உன்ன மிஸ்ட்ரீட் பண்ணிடக்கூடாதுல்ல. நம்ம ஃபேமிலியும் டீசென்ட்டான பீப்பிள் தாங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அங்க வரான். "ஸோ நீ தான் ஜூலியனா?" அப்படின்னு கேட்க, "நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க." அப்படின்னு ஹீரோ வந்து பேசுறான். "எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. நம்ம 2 ஃபேமிலிஸும் உங்க மேரேஜ பத்தி பேசுறதுக்காக மீட் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி அவங்க கேட்குறாங்க. "சரி ஓகே. நான் இந்த வீக்கெண்ட்ல ரூம் புக் பண்ணிடுறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அப்போ உங்க சைட்லேருந்து யாரெல்லாம் வருவாங்க?" அப்படின்னு கேட்டா, "என் சைட்லேருந்து என் அம்மா வருவாங்க. அது போதும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "எங்க சைட்ல எங்க பாட்டிய கூப்பிடுவோம். அது போக க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேரையும் கூப்பிடுவோம். ஃபேமிலி எல்டர்ஸ்க்கு இந்த கல்யாணத்த பத்தி தெரியணும்ல." அப்படிங்கிற மாரி சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. "உங்க அம்மா வருவாங்களா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "அத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து அம்மா மீட் பண்ண போறான். "நம்ம 2 ஃபேமிலிக்கும் ஃபார்மலா மீட்டிங் செட் பண்ணியிருக்கேன். க்ளோயியோட சிஸ்டரும் வேக்கப் ஆயிட்டாங்க. ஸோ இதான் ப்ராப்பரான திங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொன்னா, "என்ன நீ நெனச்சியா? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற மேட்டர அப்ப மட்டும் என்கிட்ட சொல்ல." அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. "அந்த டைம் நான் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தன வழியையும் யூஸ் பண்ணி இந்த கல்யாணத்த ஸ்டாப் பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. அப்புறம் ஹீரோயின நீங்க அவமானப்படுத்தியிருப்பீங்க. அதான் நடந்திருக்கும்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நான் அவள அவமானப்படுத்துறதா? அவ ஸ்டெர்லிங் ஃபேமிலிக்குள்ள வர்றதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? அவளுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. டெலிவரி ஜாப் பண்ணிட்டு இருக்கா. சிஸ்டரும் கோமலா இருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சா, நம்ம சர்க்கிள்ல எல்லாருமே உன்ன பார்த்து சிரிப்பாங்க." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம அப்பா நம்மள விட்டு போன வருஷத்துல நீங்க தான் கம்பெனிய ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ணீங்க. அப்போ ஃபுல் டே நீங்க ஒர்க்ல பிஸியா இருப்பீங்க. நைட்டு லேட்டா வரும்போது ரொம்பவே டயர்டா இருப்பீங்க. சோஃபாலயே படுத்து தூங்கிருவீங்க. அந்த டைம் நான் தான் உங்கள பெட்ஷீட்ட வச்சு கவர் பண்ணி கூட விடுவேன். அப்போ நான் எனக்குள்ள எடுத்துக்கிட்ட ப்ராமிஸ், என்னோட ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு லைஃப்ப வாழக்கூடாது. எப்பவுமே மைண்ட்ல கால்குலேட் பண்ணிக்கிட்டு, மத்தவங்க முன்னாடி அழ முடியாம ஸ்ட்ராங்கா ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவ கவலை இல்லாம சிரிக்கணும். அழணும்னு தோணுச்சுன்னா அழணும். மத்த யார பத்தியும் அவ கேர் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன். நான் ஹீரோயின பார்க்கும்போது என்கிட்ட இல்லாத ஒண்ணு அவகிட்ட இருந்துச்சு. பியூரிட்டி. அவ அவளோட ஃபேமிலி எந்த சிச்சுவேஷன்லயும் கிவ் அப் பண்ணல. அதெல்லாம் பார்த்து தான் நான் அவள சூஸ் பண்ணேன். ஹீரோயின் கூட சேர்ந்து வாழ்ந்த பிறகு தான் நான் ஒரு நார்மல் பெர்சனாவே ஃபீல் பண்றேன். அம்மா நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல. ஜஸ்ட் என்னோட ஃபீலிங்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். அங்க என்னோட அம்மாவ வந்து உங்க டாட்டர் இன் லாவா ஹீரோயின அக்செப்ட் பண்ணிக்கணும்." அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எமோஷனலா பேசினதுல அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. "சரி நானே பட்லர் கிட்ட பேசி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொல்றேன்." அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அடுத்து ஃபேமிலிய மீட் பண்ண போகும்போது சிஸ்டர பார்த்து அவங்களும் நல்லா ஸ்மைல் பண்றாங்க. பாட்டியும் ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்க வராங்க. இந்த இடத்த பார்க்கவே எவ்வளோ ஃபேன்சியா இருக்கு. இதுக்கெல்லாம் இவங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு உள்ள வராங்க. எல்லாரையும் கிரீட்டிங்ஸ் பண்ணி இப்போ டேபிள்ல உட்காந்தாச்சு. ஸோ இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது ஹீரோவோட அம்மாவும் போலைட்டா, "இல்ல நீங்களே ஆர்டர் பண்ணுங்க." அப்படின்னு பாட்டி கையில குடுக்குறாங்க. பாட்டிக்கு என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியல. அத இன்னொரு பர்சன் வாங்கி பார்த்துட்டு ரேட்ட தான் செக் பண்ணிட்டு இருக்கான். "இதெல்லாம் இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு." அப்படின்னு அங்க ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கான். "அத என்கிட்ட குடு நான் ஆர்டர் பண்றேன்." அப்படின்னு கசிதத வாங்குறா. இருக்கிறதுலே காஸ்ட்லியா உள்ளது தான் பார்த்து பார்த்து அவ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. பாட்டியும் போதும் போதும்ன்னு சொல்றாங்க. "இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். இதுல நம்ம மணி சேவ் பண்றத பத்திலாம் யோசிக்கக் கூடாது." அப்படின்னு அவ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றா. "ஆமா, அவ ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. கூடவே 2 ஒயின் பாட்டிலும் கொண்டு வந்துருங்க." அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து ஃபுட்ட வந்து சர்வ் பண்றாங்க. பாட்டியும் ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே ரஃப்பான லைஃப் தான் வாழ்ந்திருக்கா. அவளுக்காக நாங்க எதுவும் பெருசா பண்ணது கிடையாது. அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள ஆன்டி, "ஆமா, அவ டெலிவரி பண்ணி அவ சிஸ்டர நல்லா பார்த்துக்கிட்டா. மத்தவங்க கிட்டலாம் ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கவே மாட்டா. ரொம்பவே ப்ரௌடா இருப்பா. அதனால தான் இந்த மாரி வந்து." அப்படின்னு பேச வராங்க. "என்னது?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல." அப்படின்னு அவங்க வாய மூடிக்கிறாங்க. ஆன்டி என்ன சொல்ல வந்தாங்கன்னா, "க்ளோயி ரொம்பவே லக்கி. அதான் ஜூலியன் மாதிரி ஒரு குட் மேன மீட் பண்ணியிருக்கான்னு" சொன்னாங்க. அப்புறம் "க்ளோயி நீ எப்படி இந்த மேரேஜ் மேட்டர வீட்லருந்து மறைச்சிருக்கலாம்? எங்க யார்கிட்டயும் நீ இத பத்தி சொல்லவே இல்லையே?" அப்படின்னு அவ கேட்குறா. "ஆமா, நான் உன் பாட்டி இருக்கேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல. நீ என்ன பாட்டியாவே இப்ப நினைக்கிறது இல்லையா?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "நானும் அதான் நினைக்கிறேன். அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல்ல. நம்ம இப்போ புவர் ரிலேட்டிவ். ஸோ நம்மலாம் அவளுக்கு தேவையில்லன்னு நினைக்கா போல."
அப்படிங்கிற மாதிரி அங்கிள் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன மீன் பண்றீங்க அப்படின்னா, க்ளோயிக்கு மேனர்ஸ் இல்ல. அதான் இப்போ உங்க ஃபேமிலிக்கு வந்துட்டால்ல. எங்களுக்காக சேர்த்து அவளுக்கு நல்ல மேனர்ஸ டீச் பண்ணுங்க. அப்படின்னு அவங்க போட்டு குடுக்குறாங்க. க்ளோயி இப்ப மேரேஜ் பண்ணிட்டு எங்க ஃபேமிலிக்குள்ள வந்துட்டா. அப்ப அவ ஸ்டெர்லிங் ஃபேமிலில ஒருத்தி தான். எங்களுக்குள்ள ஒருத்தியா அவ இருந்தாலே போதும். அப்படிங்கிற மாதிரி ஆன்டி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அடுத்து கசினும் ஜூலியனுக்கு டோஸ்ட் பண்றா. நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். உங்களுக்கு கிட்ஸோட ஸ்கூலிங் பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க போதும் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அடுத்து ஹீரோட அம்மாவை பார்த்துட்டு க்ளோயி சொன்னா, உங்களுக்கு ஓப்ரானா ரொம்ப பிடிக்குமாமே. என்னோட கோவர்க்கரோட அம்மா கிராண்ட் தியேட்டர்ல ஒர்க் பண்றாங்க. உங்களுக்கு வேணா டிக்கெட் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஹோல் தியேட்டருமே நான் புக் பண்ணிடுவேன் அப்படின்னு அவளை ஆஃப் பண்றாங்க. எல்லாரும் பேசிட்டு இருந்தா அங்க வந்த பையன் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கான். இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். டேய் மானத்தை வாங்காதடா அப்படின்னு மிஸ்ஸஸ் ஸ்டெர்லிங் நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த பசங்களாம் உலகத்தை பார்த்தது கிடையாதுல்ல. இப்பதான் வெளியே இந்த மாதிரி ரிச்சான பிளேஸ்க்குலாம் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாட்டியும் ஆமா, எங்க ஃபேமிலியை உங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. க்ளோயி சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை பார்த்து தான் வளர்ந்தா. அவளுக்கு சின்ன வயசுல பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க. அப்புறம் ஓல்டர் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லாம இருந்து அவளையும் இவ தான் டேக் கேர் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ பார்த்தா அவளோட மேரேஜுமே ஹையர் ஸ்டேட்டஸ்ல தான் பண்ணியிருக்கா. ஸோ ஃப்யூச்சர்ல அவ எதுவும் தப்பு பண்ணிட்டா கூட நீங்க கொஞ்சம் அவளை மன்னிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆமா, அவளோட பேரண்ட்ஸ் இறந்த பிறகு அவளை இந்த புவர் ரிலேட்டிவ்ஸ் நாங்க தான் அவளை வளர்த்தோம் அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. க்ளோயியோட லைஃப் ரொம்பவே ஹார்டாக தான் இருந்துச்சு. ஃபுட் டெலிவரி பண்ணுறது, டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணுறதுன்னு அவள் நிறைய வேலை பார்த்துருக்கா. ரொம்பவே அவளோட லைஃப் மோசமாக இருந்துச்சு அப்படின்னு கசின் ஃபீல் பண்ணுறாளாமா. அதை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். ஸ்டாப் பண்ணு, எல்லாரும் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நான் பேசுகிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஒன்றும் ஹையர் ஸ்டேட்டஸில் மேரேஜ் பண்ணிட்டு போல. நான் தான் ஃபஸ்ட் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணது. செகண்ட், ஹீரோயின் சிஸ்டரை நியூ ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றின பிறகு அவங்களோட ஃபுல் மெடிக்கல் பில்லையும் நான் தான் கவர் பண்ணியிருக்கேன். அது எப்போவுமே மாறாது. தேர்ட், ஹீரோயின் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவளோட கிளாஸ்ல டாப் 5 ரேங்க்ல இருக்கா. ஸோ அவளுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஃபோர்த்து, இதான் ரொம்பவே முக்கியம். அவள் என்னோட ஒய்ஃப், அவள் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவளோட டிக்னிட்டிக்காக நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் அங்கே லியாம் வரான். லியாம் பார்த்து இப்போ ஓவராக பில்டப் பண்ணுறாங்க. அவனுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டேபிளான பர்சன் அப்படின்னு அவனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன்கிட்டயும் ஹீரோனோட மதர் இன்லா, ஹஸ்பண்ட் எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. லியாம் நல்ல பையன். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு அவனை தெரியும். என்ன க்ளோயி கூட தான் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டி பேசுகிறாங்க. என்ன பாட்டி இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? லியாம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதும் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நாங்கள் மேரிட்டல் ஹோம் கூட பிளான் பண்ணிட்டோம். ஸ்கூலுக்கு நியர்பை பிளேஸில் தான் தேடிட்டு இருக்கோம். அப்போ தானே கிட்ஸோட ஸ்கூலிங்க்கெலாம் அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் க்ளோயி நீ என்ன பிளான் வச்சுருக்க? உனக்கு வேணா நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கவா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அவளுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே அவ இருப்பா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ நீ அவளுக்கு ஒரு ஹவுஸ் கூட ஆஃபர் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சீப்பாக பேசுகிறாங்க. மேரேஜ் ஒன்றும் சின்ன மேட்டர் கிடையாது. ஹவுஸு, காரு இது எல்லாமே பேசிக்கான ஒன்று தான். அது கூட இல்லாமல் நீ எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? ஜஸ்ட் உன்னோட எமோஷனை வச்சு மட்டும் டிசிஷன் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி லியாம் அட்வைஸ் பண்ணுறான். லியாம் அந்த மாதிரிலாம் பேசாத. மிஸ்டர் ஸ்டெர்லிங் கிரேட் மேன். அவங்க க்ளோயி எப்பவுமே மிஸ்ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன, க்ளோயி தான் இப்போ ரிச் ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கா. பார்க்க கிளாமரஸாக தெரியலாம். நிறைய ரூல்ஸ் இருக்கும். அவளால் நினச்ச எல்லாத்தையுமே பண்ண முடியாது. பட் நம்ம சிம்பிளான லைஃப் லீட் பண்ணுறோம். நம்ம மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரூபி சொல்கிறது கரெக்ட் தான். ரிச் ஃபேமிலிக்கு போனால் அங்கே நிறைய டென்ஷன் தான் இருக்கும். அப்புறம் ஹீரோட பிஸ்னஸ் பெருசாக இருக்கலாம். பட் அது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஈக்குவலாக வராதுல்ல. லியமோட ஜாப் செக்யூராக இருக்கும். அவங்க ஃப்யூச்சர் நினச்சி நிறைய பிளான் பண்ண முடியும். ஹீரோட பிஸ்னஸ் என்னைக்கு வேணால் கிராஷ் ஆகலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் மாதிரி எதுவுமே செக்யூரானது கிடையாது அப்படின்னு ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்காங்க. லியாவும் இப்போ ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், அப்பாக்ஸ் குரூப் ஏதோ ஒரு லேண்டுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களாமே. உனக்கு எதுவும் ஃப்யூச்சரில் ஹெல்ப் தேவைப்பட்டா என்னை காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு க்ளோயை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு அப்பாக்ஸ் குரூப்பை பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் என்னோட கோவர்க்கர்ஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் அவன் க்ளோய்க்காக தான் பேசினான். உங்க கூட சேர்ந்து அவளும் சஃபர் ஆகக்கூடாதுல்ல, அதான் ஹெல்ப் பண்ணுற மைண்டில் தான் அவன் கேட்டான். அப்புறம் அவனோட ப்ரொமோஷன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்க, அது இப்போதைக்கு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ ஃபேமிலியில எல்லாருமே அவனை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் அவங்களோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை விட இவன் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு அதுக்கு மேலே பொறுமை இல்லை. ஸோ ஒரு கால் பண்ணுறான்.
ஸ்பீக்கர்ல போட்டு லியாமோட ஹையர் அப் கிட்ட தான் பேசுறான். உங்க டிபார்ட்மெண்ட்ல லியாம்னு ஒரு பர்சனுக்கு ப்ரொமோஷன் குடுக்க போறீங்களா? அவனோட ஃபைல ஃபர்ஸ்ட் டிசிப்ளினரி கமிட்டிக்கு அனுப்புங்க. ரீசன் கேட்டா நான் தான் அனுப்ப சொன்னேன்னு சொல்லுங்க. அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் அவனோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்தா, அவன் பெரிய ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான்னு தெரியுது. டாக்குமெண்ட் எல்லாம் ஃபோர்ஜரி பண்ணி தான் உள்ள வந்திருக்கான். டைரக்ட் டேலண்டோட அவன் வரல. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது ரூபி தான். ரூபி அவ கோவொர்க்கரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் செட்டப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த டாக்குமெண்ட்டையும் சேர்த்து டிசிப்ளினரி கமிட்டிக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். எல்லாத்தையும் பண்ணது அவன்தான். ஆனா எதுவுமே பண்ணாத மாதிரி, உனக்கு ஃபிஷ் பிடிக்கும்ல அப்படின்னு ஹீரோனுக்கு எடுத்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் லியம், உன்னோட ப்ரமோஷனுக்கு நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். உன்னோட இருக்கிற பொசிஷனே தக்க வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ உனக்கு கேபிட்டல் சிட்டில வீடு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எங்க அப்பெக்ஸ் கம்பெனியில நாங்க நியூ டேலண்ட்டுக்குலாம் வேலை குடுப்போம். பட் அங்க நீ ட்ரை பண்ணாலும், நான் ஒரு பர்சன ஜட்ஜ் பண்றது அவனோட கேரக்டர வச்சு தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எங்க அம்மாவும் பாட்டிக்கிட்ட யங் பீப்பிளோட மேட்டர அவங்களே டீல் பண்ணிக்கிட்டோம். நம்மளோட ஓல்ட் ஏஜ்ல நம்ம பீஸ்ஃபுல்லான லைஃப் மட்டும் தான் லீட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க பேசுறாங்க. அப்ப அங்க வெயிட்ரஸ் டெசர்ட் கொண்டு வந்ததும், ஃபர்ஸ்ட் போய் ஹீரோனுக்கு சர்வ் பண்ணுங்க. அவளுக்கு மேங்கோ ஃப்ளேவர்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் குடுக்க சொல்றாங்க. ஹீரோனும் தேங்க்ஸ் மாம் அப்படின்னு அவ எடுத்து சாப்பிட்றா. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. க்ளோயி, நீ இந்த அளவுக்கு இந்த மேட்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு இப்போ ஹீரோவோட அம்மா க்ளோயி எங்க ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டா. ஸோ அவ ஸ்டெர்லிங் ஃபேமிலியில் ஒருத்தி. அவளை யாராவது அஃபெண்ட் பண்ணாங்கன்னா அது ஸ்டெர்லிங் ஃபேமிலியை அஃபெண்ட் பண்ண மாதிரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ எல்லாரும் ஃபேமிலி மீட்டிங்லேருந்து கிளம்பிட்டாங்க. சிஸ்டரும் அங்கேருந்து கிளம்புறா. தேங்க்ஸ் எனக்காக நீ எங்கே பேசுனது. பட் எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. நீ இதெல்லாம் பெருசாக மைண்டில் எடுத்துக்காத அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, நான் அங்கே உனக்கு சப்போர்ட் பண்ணது இந்த தேங்க்ஸ்ன்னு கேட்கறதுக்காக கிடையாது. எனக்கு தோணுனதை நான் பண்ணேன். நீ என்னோட ஒய்ஃப். நீ யார் முன்னாடியும் தலை குனிய நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இல்லையே அப்படின்னு கேட்டா, சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போறான். வீட்டுக்கு வந்த பிறகு, ஜூலியன், நான் உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஆஃபர் பண்றதுக்கு எதுவும் இல்லை. நீயே என்கிட்ட ஏதாவது கேளு. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோன் கேட்குறா. அப்படியா அப்படின்னு மடியில தூக்கி உட்கார வைக்கிறான். இப்போ குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலைல வெயிட் பண்ணு. லாயர் வர சொல்லியிருக்கேன். நம்ம அக்ரிமெண்ட் ரிவைஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன ரிவைஸ் பண்ண போறோமா அப்படின்னு அவ கொஞ்சம் பதட்டத்துல இருக்கா. லாயர் வந்து அக்ரிமெண்ட் ரீட் பண்ணா அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே இவங்களோட மேரேஜ் லைஃப் லாங் இருக்கணும். ஸ்பவுஸ்ல யாராவது ஒருத்தங்க இறந்தா மட்டும்தான் இந்த மேரேஜ் பிரேக் ஆகும். அது தவிர இவங்களோட மேரிட்டல் யூனியன் ஃபுல்லாவே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டாவது, மேரேஜ்ல குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஹீரோட அசெட்ல ஃபுல் உரிமையே இருக்கு. அந்த குழந்தைய இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வளர்க்கணும். ஹீரோட அசெட் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வாரிசு ஹீரோயின் தான். அப்புறம் அவனோட கம்பெனி ஷேர்ஸ்லேருந்து 15% ஷேரை ஹீரோயினுக்கு கிஃப்டாக கொடுக்கறதா போட்டிருக்கு. கடைசியா ஹீரோ இந்த மேரேஜ் பிரேக் பண்ணானா, அவன் இந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகும்போது எதுவுமே இல்லாம தான் போகணும். எல்லா சொத்துமே ஹீரோயினுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என்ன இது, நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அக்ரிமெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்டா, ஹீரோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டை வாங்கி கிழிச்சு போடுறான். நான் இதை சீரியஸாக எடுத்ததே கிடையாது. இது அக்ரிமெண்ட் கிடையாது. நான் உனக்கு கொடுக்குற ப்ராமிஸ். நீ சிக்கா இருந்தாலும், ஹெல்த்தியா இருந்தாலும், ரிச்சா இருந்தாலும், புவரா இருந்தாலும், நான் எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இதுக்கு முன்னாடி நான் உன்னோட வில்லிங்னஸை கேட்கவே இல்லை. இப்போ நான் கேட்குறேன். என்னோட கான்ட்ராக்ட் ஒய்ஃபா இல்லை, என்னோட ரியல் ஒய்ஃபா உனக்கு இருக்கிற சம்மந்தமா என் லைஃப் லாங் நீ என் கூட இருக்கணும். என்னோட ஒன் அண்ட் ஒன்லி உமனா நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீ வில்லிங்கா இருக்கியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நான் வில்லிங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்றா. இப்போ நம்மளோட மேரிட்டல் அப்ளிகேஷன் பண்ண போலாமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னன்னு கேட்டா ஹீரோனை கிஸ் பண்றான். அந்த ஓல்டு அக்ரிமெண்ட்டை நான் ஒரு செகண்ட் கூட சீரியஸாக கன்சிடர் பண்ணதே கிடையாது அப்படின்னு ஹீரோ அதை பற்றி பேசுகிறான். என் அப்பா சாகும்போது நான் சின்ன பையனாக இருந்தேன். என் அம்மா அப்போ ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அந்த டைம் அவங்களோட ப்ரீனப் மட்டும்தான் என் அம்மாவுக்கு ஒரே வழியாக இருந்தது அவங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஹோட்டலில் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே என்னோட லைஃப் டோட்டலி மாறிடுச்சு. ஒரு டெலிவரி ஆர்டர் மேலே நீ அவ்வளோ கன்சர்ன் வச்சுருந்த. நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்போவுமே டிரான்சாக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கிஸ் பண்ணுறான். 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. காலையில் ஆயிடுச்சு. இன்னும் ஹீரோவுக்கு பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஹீரோயின் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, மணி 10 தானே ஆகுது. இன்னைக்கு டே ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரோட ரிலேஷன்ஷிப் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஹீரோயினும் ப்ரெக்னென்ட் ஆகுறா. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஹீரோ, என்னாச்சு, உள்ளேருந்து என்ன பண்ணிட்டு இருக்க, மயங்கி விழுத்தியா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன். நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஓகே, நான் டின்னர் பிளானை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நைட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரான். ஹீரோ கிட்ட கார்டு எடுத்து காமிச்சா, "உனக்கு என்ன வைரஸ் ஃபீவரா? அதுக்கு தான் நீ இப்பலாம் ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? நான் உடனே டாக்டர கான்டாக்ட் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது பிரெக்னன்சி கிட் நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஹீரோவால ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. "உனக்கு இதுல பிரச்சனை இருந்தா சொல்லிரு. நான் நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெர்மினேட் பண்ணிடுறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "நீ எதுவும் என்கிட்ட விளையாட்டுக்கு சொல்லல" அப்படின்னு அவன் கேட்குறான். "இல்ல இது உண்மைதான்" அப்படின்னா, "நீ எத்தனை டைம் டெஸ்ட் எடுத்து பார்த்த? இது எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும்?" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். "ஒன் டைம் தான் பார்த்தேன். இது அக்யூரேட்டா தான் இருக்கும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவால வெயிட் பண்ண முடியல. உடனே டாக்டருக்கு கால் பண்ணி செக்கப்க்காக கூப்பிட்றான். டாக்டரும் வந்து செக் பண்றாங்க. 5 வீக்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ "அப்ப ஏன் ஹார்ட் பீட் வரல?" அப்படின்னு கேட்குறான். "அதுக்கு 6, 7 வீக்ஸ் ஆகும். நீங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்துரும். 5 வீக்ஸ் குரோத் நல்லா தான் இருக்கு. நீங்க எத நினைச்சும் வொரி பண்ண வேண்டாம். அவங்க ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும்" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு இதெல்லாம் பத்தல. அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவும் இருக்கா? இத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. அப்புறம் அப்ராட்ல போய் எதுவும் டெஸ்ட் எடுத்துட்டு வரணுமா? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். "அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனே போதும்" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு, "எனக்கு பிரெக்னன்சி பிளான போட்டு குடுங்க. அவ இனி என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, அப்புறம் எவ்வளோ சாப்பிடணும், எந்த டைம் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு குடுங்க" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். "இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னா, "எனக்கு இப்பவே வேணும்" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் அது போக டெய்லி அவள மானிட்டர் பண்றதுக்கு யார் இருப்பாங்க? வீக்லி எத்தன டைம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? அப்புறம் பொட்டன்ஷியல் ரிஸ்க்லாம் என்னது? அத எப்படி கண்ட்ரோல் பண்றது? எமர்ஜென்சி பேக்கப் பிளான் அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டே போறான். டாக்டரும் "நான் பக்காவா நாளைக்கு பிளான் போட்டு குடுக்குறேன். இப்ப நான் கிளம்புறேன். உங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சினா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதுன்னு அவன் கிளம்புறான். "நீங்க எதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப டென்ஷனா தெரியிறீங்க?" அப்படின்னு கேட்டா, "நான் ஜஸ்ட் பிரெக்னன்சில பொட்டன்ஷியல் ரிஸ்க் எல்லாத்தையும் அண்டர் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீங்க பேசுறத பார்த்தா எப்படிம்மா இருக்கு? பிசினஸ்ல ஏதோ ஒரு கம்பெனிய மெர்ஜ் பண்ண போறீங்க. அதனால அதுக்கு பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ற மாதிரி இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் டீஸ் பண்றா. "ஏய் உனக்கு என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு எவ்வளோ தைரியம்?" அப்படின்னு கண்ணத்த பிடிச்சுக்கில்னா, "டாக்டர் சொன்னாங்கல்ல, நான் ஃபோலிக் ஆசிடும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும்னு" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உடனே அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி ஃபோலிக் ஆசிட், விட்டமின்ஸ் எல்லாத்தையுமே டாப் பிராண்ட்ல 10, 10 பாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்றான். "இல்ல அது வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு சாம்பிளுக்கு 1 பாக்ஸ் வாங்கு. அத டாக்டருக்கு அனுப்பி செக் பண்ணு. அதுல எது பெஸ்ட்டுன்னு சொல்றாங்களோ அத பல்க்கா ஆர்டர் பண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அதிகமா வாங்குனா வேஸ்ட் தானே" அப்படின்னு சொன்னா, "அதுக்கு தான் நம்ம பெஸ்ட்டா சூஸ் பண்ண போறோம். இதே மாரி தான் குழந்தையோட மில்க்கு, டாய்ஸு, கிளாத்து எல்லாத்தையும் நீ இப்படி தான் சூஸ் பண்ணணும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "ஒருவேளை என்னோட குழந்தை என்னைய மாதிரியே ஆர்டினரி திங்ஸ் மேல தான் ஆசைப்பட்டுச்சுன்னா" அப்படின்னு கேட்டா, "அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆர்டினரி பிராண்ட் எல்லாத்தையும் நம்ம வாங்கி அத பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணி குழந்தைக்கு குடுக்கலாம்" அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. "ஓகே நான் வர்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் கிட்ட, "நாளைக்கு நீ என் கூட மெயின் எஸ்டேட்க்கு வரணும். என் தாத்தா வந்திருக்காங்களாம்" அப்படின்னு அவன் சொல்றான். "உன் தாத்தாவ மீட் பண்ண போறோமா?" அப்படின்னு கேட்டா, "நீ எதுவும் பயப்படுறியா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "நீங்க தான் என் கூட வருவீங்கல்ல, அதனால எனக்கு எதுவும் பயம் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்தது தாத்தாவ காமிக்கிறாங்க. ஹீரோ வரும்போது கூட இன்னொரு பர்சனையும் கூட்டு வரானாம். ஸோ அதுக்கு எதுவும் ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, "சீக்கிரமே ஸ்டெர்லிங் ஃபேமிலி எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அதனால ப்ரீநேட்டல் சப்ளிமெண்ட்ரி மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோ" அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்க கூட்டு போறான். அங்க ஹீரோட அங்கிள், ஆன்டி எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அங்கிள் அவள பார்த்ததும், "இதான் க்ளோயியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, இவ தான் என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆன்டி அவள பார்த்துட்டு, "பார்க்க நல்லா யங்கா அழகா தான் இருக்கா. என்ன ரொம்ப தின்னா இருக்கா? பிரெக்னன்ட்டா இருக்கிற மாரி தெரியுது. நல்லா சாப்பிடணும் சரியா? அப்புறம் ஃபேமிலி என்ன பண்றாங்க?" அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்குறாங்க. "நான் மேரேஜ் பண்ணிக்கிறது அவள தான். அவளோட ஃபேமிலியே கிடையாது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அங்க ஹீரோக்கு ஒரு கசினும் இருக்கா. அவ ஹீரோயின பார்த்துட்டு, "என்னதான் கேபிட்டல் யூனிவர்சிட்டில அவ படிச்சிருந்தாலும், அவளோட லிவிங்காக டெலிவரி ஜாப் தானே பண்ணிக்கிட்டு இருந்தா" அப்படிங்கிற மாரி மட்டம் தட்டி பேசுறா. "லாஸ்ட் இயர் நீயும் தான் 3 பேப்பர்ல ஃபெயில் ஆன. அதுக்காக என்ன தானே ப்ரொஃபசர் கிட்ட பேச சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்த. அப்போ ஒன்னும் படிக்கிறது யூஸ்லெஸ்ன்னு நீ சொல்லலையே" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அடுத்து தாத்தா அங்க வராங்க. "வந்துட்டியா?" அப்படின்னு அவன கிரீட் பண்ணிட்டு, "வாங்க சாப்பிட போலாம்" அப்படின்னு டேபிள் போய் எல்லாரும் உட்கார்றாங்க. ஹீரோயின பார்த்துட்டு ஜூலியன் சொன்னான், "நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னு. செக்கப்ல என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்டா, "இப்போ வரைக்கும் எல்லாம் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க" அப்படின்னு அவ சொல்றா. "பிரெக்னன்சிங்கிறது பிளெஸ்ஸிங். உனக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே எங்கள கான்டாக்ட் பண்ணு" அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதுக்கு அவசியம் இல்ல தாத்தா. அவளுக்கு பெஸ்ட் மெடிக்கல் டீம நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அவளுக்கு என்ன தேவைனாலும் அத நான் உடனே ரெடி பண்ணி குடுப்பேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து ஹீரோ, ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தாத்தா வந்து பேசுறாங்க. "நம்ம செஸ் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. வா உன்னோட ஸ்கில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன்"
அப்படின்னு அவன கூப்பிடுறாங்க. ஹீரோயின விட்டு போறது அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நான் அம்மா கூட இருக்கேன். நீ போயிட்டு வா அப்படின்னு அவன அனுப்புறா. ஹீரோவும் போறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் கிட்ட சிக்னல் குடுத்துட்டு தான் போறான். இங்க அம்மா வந்து ஹீரோயினுக்காக சூப் குடுக்குறாங்க. அவளும் அத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்போ தாத்தாவோட பட்லர் வந்து வெஸ்ட் விங்ல நம்ம ஃபேமிலியோட ஆன்டிக் பெயிண்டிங்லாம் இருக்கு. இப்போ நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால உங்கள கூட்டிட்டு போய் அத காமிக்க சொன்னாங்க. அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவகிட்ட சொல்றாங்க. ஆன்ட்டியும் உனக்கு டயர்டா இருந்தா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா தாட்ஃபுல்லா இத அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் போறா. அங்க போகும்போது ரொம்பவே தள்ளி போன மாரி தெரியுது. ஹீரோயினுக்கு அந்த பிளேஸ் பார்த்து கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இன்னும் தூரமா போணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு பட்லர் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. நான் ரிட்டர்ன் போறேன் அப்படின்னு அவ சொல்றதுக்குள்ள அங்க 2 நர்ஸ் வந்து அவள பிடிக்கிறாங்க. என்ன பண்றீங்க? அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அப்போ டாக்டர் வந்து நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கல்ல, ஜஸ்ட் ஒரு சின்ன செக்கப் தான். அதான் ஓல்டு மாஸ்டர் உங்கள அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள பிடிச்சு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. இங்க அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றான். வெஸ்ட் விங்ல ஆன்டிக் கலெக்ஷன் காமிக்கிறேன்னு மேடம் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவன் அங்க வந்து சொல்றான். இங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்க வந்தது ஹீரோக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, அவங்க தான் மாஸ்டர் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவங்கள எதுக்கு இந்த மேட்டர்லாம் டிஸ்டர்ப் பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு செக்கப் தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் குழந்தைங்களோட ஜெண்டர தான் செக் பண்ணி பார்க்குறாங்க. அது ட்வின் கேர்ள்ஸு. இதான் கரெக்டான டைமு. ஜெண்டர ரிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இன்ஜெக்ஷன்லாம் எடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு அத பார்த்து பயமா இருக்கு. ஜெண்டர் ரிவர்சலா? அப்படின்னு கேட்டா, ஸ்டெர்லிங் ஃபேமிலி செஞ்சுரி ஓல்ட் ஆனது. அத எப்படி ஒரு பொண்ணோட கையில குடுக்க முடியும்? அதனால இதெல்லாம் கிராண்ட்பா உங்க நல்லதுக்காக தான் பண்றாங்க. அப்படிங்கிற மாரி அந்த பட்லர் பேசிட்டு இருக்கான். டாக்டரும் வெல்த்தியான நெறைய ஃபேமிலிக்கு நாங்க இத பண்ணியிருக்கோம். இதுல 68% சக்சஸ் ரேட் இருக்கு. அப்படின்னு இன்ஜெக்ஷன் எடுக்குறாங்க. ஹீரோயின் இது இல்லீகல். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. இன்ஜெக்ஷன் போடுறதுக்குள்ள ஹீரோ அங்க வந்துட்டான். டாக்டரோட பேக்ரவுண்டும் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். நீ 5 இயர்ஸா இல்லீகலா இந்த வேலைய பார்த்துட்டு இருக்க. நீ யூஸ் பண்ற மெடிசினுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது. உன்னால இந்த 5 இயர்ஸ்ல மட்டும் 11 பொண்ணுங்க மிஸ்கரேஜ் ஆயிருக்காங்க. அப்புறம் 5 நியூ பார்ன் பேபீஸ்க்கு ஜெனிட்டல் பிரச்சனை வேற இருக்கு. பாதிக்கப்பட்ட 3 பேருக்கு பிரைவேட்டா செட்டில்மெண்ட் அமௌண்ட்டும் குடுத்து அனுப்பியிருக்க. அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் சொல்றான். சாரி நாங்க உங்க தாத்தா கூப்பிட்டதுனால தான் இங்க வந்தோம். எங்கள விட்டுருங்க அப்படின்னு அவன் சொன்னான். உன்ன நான் எப்படி சும்மா விடுறது? உன்னை மாதிரி ஆட்கள் இந்த சொசைட்டில இருக்கவே கூடாது. அந்த கிளினிக் தரமட்டமாக்கணும். அங்க ஒர்க் பண்ண எல்லாருமே நாளைக்கு நான் பிரிசன்ல பார்க்கணும். அப்படின்னு ஹீரோ ஆர்டர் குடுக்குறான். எல்லாரையும் அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. அடுத்து பட்லருக்கும் பெஸ்ட் லாயரா அரேஞ்ச் பண்ணு. அவன் ஜெயிலுக்குள்ளேயே தான் சாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அங்க இப்ப தாத்தா வராங்க. நான் இதெல்லாம் ஸ்டெர்லிங் ஃபேமிலிக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, இல்ல இத நீங்க பண்ணியிருக்க கூடாது. 3 விஷயம் இருக்கு. அபெக்ஸ் குரூப்ல 51% ஷேர் என்னோட கையில தான் இருக்கு. ஷேர் ஹோல்டரால ஜெண்டர் பார்க்காம கம்பெனியோட நெக்ஸ்ட் ஹையர சூஸ் பண்ண முடியும். 2வது ஃபேமிலி ஃபண்ட் எடுத்து நீங்க லாஸ்ட் இயர் மேஜர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க. அது ஃபெயில் ஆச்சு. அதுல 50 மில்லியன் லாஸு. அத கவர் அப் பண்ணது நான் தான். ஸோ அக்ரீமெண்ட் படி ஃபேமிலி மேட்டர்ஸ்ல வோட் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு போயிருச்சு. 3வது க்ளோயி என்னோட லீகல் ஒய்ஃப். அவளோட குழந்தை என்னோட ஃப்ளஷ் அண்ட் பிளட்டு. என்னோட பர்மிஷன் இல்லாம யார் அவங்க பக்கத்துல போனாலும் சரி, அவங்க எனக்கும் அபெக்ஸ் குரூப்க்கும் எனிமி தான். அப்படின்னு ஹீரோ வார்னிங் குடுக்குறான். ஹீரோக்கு இப்போ ஃபுல் டைம் ஹாபியே சைல்டு கேரிங்க பத்தி படிக்கிறது தான். ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வயித்து பக்கத்துல போயிட்டு, குட் நைட் பேபி அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து புக்ஸ் எல்லாம் நிறையவே படிக்கிறான். அசிஸ்டன்ட் கிட்டேயும் அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்க சொல்றான். டேபிள் எல்லாத்துலேயும் கார்னர்ல ரவுண்ட் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா பேபிஸ் கிடைச்சிரும். இப்போ மார்க்கெட்ல ஆன்டி பாக்டீரியல் பெயிண்டிங் இருக்கு. அதை வச்சு வீடு ஃபுல்லாக ரீபெயிண்டிங் பண்ணிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் பேபியோட மில்க்கு அது மதரோட தான் பெஸ்ட்டு. இருந்தாலும் எமர்ஜென்சி கேஸ்க்கு வாங்கி வைக்கணும்ல. ஸோ டாப் பிராண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பவுடரை வாங்கி அதை டெஸ்டிங்க்கு அனுப்புங்க. லேபில் அனுப்பி எனக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் வேணும். அதுக்கு பிறகு தான் அதில் பெஸ்ட் எதுவோ அதை குழந்தைக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயினும் உள்ள வரா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசாக லேப் எதுவும் ரெடி பண்ண போகிறீங்களா? இல்லை குழந்தைய வளர்க்க போகிறீங்களா? இந்த அளவுக்கு டெஸ்டிங் தேவையா அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் சாதாரண பொருள் கிடையாது. என் குழந்தையோட வாய்க்குள்ளே போகுது. ஸோ கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே பாரு, இதில் என்ன கலர் பேபியோட ரூம்ஸ்க்கு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், எல்லாமே நல்லா தான் இருக்குது. நமக்கு தான் ட்வின்ஸ் இல்ல. ஒண்ணுக்கு பிங்க்கும், ஒண்ணுக்கு ப்ளூவும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல, இல்ல அதெல்லாம் சரிப்படாது. நம்ம இப்பவே ஜெண்டருக்கு நம்ம கலர் குடுத்த மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு நியூட்ரல் கலரா போவோம். அப்புறம் அதில பிங்க் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஹீரோயினும் ஓகேன்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த ஃப்ரூட் சாப்பிடுங்க. நீங்க திங்க் பண்ணியே டயர்ட் ஆயிருப்பீங்க
அப்படின்னு அவனுக்கு ஃபீட் பண்றா. அப்ப அவளோட வயிறுல மூவ்மெண்ட் தெரியுது. "என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்டா, "ஜஸ்ட் குழந்தைங்க கிக் பண்ணிட்டு இருக்குது." அவனும் டச் பண்ணி பார்க்குறான். ரைட் சைடு கிக் பண்ற பெர்சன் நல்லா கிக் பண்றாங்க. ஒரு ரிதமா போயிட்டுருக்கு. அது ஆர்டிஸ்டிக் ஜீன்னு நெனைக்கிறேன். இந்த சைடு வைல்டா இருக்கு. அதுதான் என்னோட ஜீன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நெறைய புக் படிச்சவங்க பிரெயின் என்ன இந்த மாதிரிலாம் யோசிக்குது. அவங்களே இப்போ குட்டியோண்டு சைஸ்ல தான் இருப்பாங்க. அவங்களோட பர்சனாலிட்டி இப்போலாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா, அது என்னோட குழந்தைங்கள்ல. நான் சொன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் ஷாப்பிங் போறாங்க. அங்க குட்டி குட்டியா சின்ன பசங்க திங்ஸ்லாம் வச்சிருக்க பார்த்தா அழகா இருக்கு. அத பார்த்துட்டு ஹீரோயினும் அழகா இருக்குல்ல அப்படின்னு சொன்னா, அந்த ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். ஏ கிரேட் காட்டன் போட்டிருக்கு. சரி அப்ப இத வாங்கிக்கலாம். அப்படின்னு அங்க சேல்ஸ் பெர்சன்ட்ட கேட்கும்போது, அவங்க இதுல நியூ பார்ன்லேருந்து 6 மந்த் குழந்தைங்க யூஸ் பண்ற வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னதும், அப்போ எல்லாத்தையும் 2, 2 செட் குடுத்துருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் ஹீரோயின் வயித்துல கை வைக்கிறா. என்னாச்சு? எதுவும் வலிக்குதா? அப்படின்னு கேட்டா, குழந்தைங்க பிளேடர்ல கிக் பண்ணிட்டாங்க. நான் உடனே ரெஸ்ட் ரூம் போணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. டக்குன்னு ஹீரோ அவள தூக்குறான். என்னால நடந்து போக முடியும். என்ன பண்றீங்க? அப்படின்னா, நீ ட்வின்ஸ் பேபி வச்சிருக்க. அதனால உனக்கு நெறைய ரெஸ்ட் தேவை. நீ அடிக்கடி உன்னோட மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள தூக்கிட்டு போறான். அங்க போய் பாத்ரூம் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 5 மினிட்ஸ்ல நீ வெளிய வரலன்னா, நான் உள்ள வந்துருவேன். அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் வெளிய வந்துட்டா. இப்ப எல்லாம் ஓகேவா? ஹாஸ்பிட்டல் போணுமா? அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. குழந்தைங்க ஆக்டிவா இருக்காங்க. நான் தான் டயர்டா இருக்கேன். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரின்னு பார்த்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அசிஸ்டன்ட்டும் அடுத்து ஒரு நியூஸ வந்து சொல்றான். மெயின் எஸ்டேட்ல ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. அதுல நெறைய ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. ஹீரோனோட குழந்தை உங்க குழந்தை இல்ல. அப்படிங்கிற மாதிரி யாரோ அக்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்படின்னு அவன் சொல்றான். என்னாச்சு? என்ன வச்சிருக்காங்க? அப்படின்னு கேட்கும்போது, அதுல ஹீரோயின் மேரேஜுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிருக்கா. அங்க ஒரு மேல் டாக்டர் கூட அவளுக்கு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அப்படின்னு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. அத பார்த்து தாத்தாவும் செம கோவத்துல இருக்காங்க. உங்கள பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்துட்டு உடனே அவங்கள வந்து பார்க்க வர சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அப்புறம் இந்த ஃபோட்டோவ காமிச்சா, அதுல ஹீரோயின் ஒரு டாக்டர் கூட பேசிட்டு நிக்கிறா. ஹீரோயின் அத பார்த்துட்டு, இது என் சிஸ்டரோட டாக்டர். நான் அவளோட கண்டிஷன பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நீ என்ன நம்புறல்ல? இது உன்னோட குழந்தை தான். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் குடுக்க தேவையில்ல. நம்ம இப்போ மெயின் எஸ்டேட்டுக்கு போறோம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இல்ல. அங்க ஹவுஸ கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்னு ஹீரோ அவள கூட்டு போறான். அங்க தாத்தா ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்பவே கோவமா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ண தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னியா? நம்ம ஃபேமிலி மானத்தையே நீ மண்ணுக்கு கொண்டு வந்துட்ட. ஃபர்ஸ்ட்டு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அந்த குழந்தை மட்டும் ஸ்டெர்லிங் ஃபேமிலியோடதா இல்லாம போச்சுன்னா, இது எல்லாத்தையும் இப்பவே எண்ட் பண்ணணும் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. உங்களுக்கு வயசாயிருச்சு. அதான் ஒருத்தவங்களோட ஸ்கீம கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப அசிஸ்டன்ட் வந்து டாக்குமெண்ட்ட குடுக்குறான். அதுல ஹீரோட கசின் தான் ஹீரோயின ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்கா. அவளோட அசெட் டிரான்சாக்ஷன ஃபேமிலில கண்டுபிடிச்சிடக்கூடாது. கவர் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்கா. அப்படின்னு அவன் வந்து டாக்குமெண்ட்ட காமிக்கிறான். "நீ ஏன் இதெல்லாம் பண்ண? நம்ம சொந்த ஃபேமிலிக்குள்ள இன்னொரு பெர்சன ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்க." அப்படின்னு அப்பா அவள திட்டிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வார்னிங் உனக்கு பத்தல போல. என் ஒய்ஃப், என் குழந்தைங்க முன்னாடி யாரும் என்னோட பர்மிஷன் இல்லாம வரக்கூடாது. அவங்கள ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணா, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவளுக்கும் பயமா இருக்கு. தாத்தா இந்த ஒரே ஒரு டைம் என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம இந்த டைம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எனக்காக பேசுங்க. அப்படின்னு தாத்தா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு வயசாயிடுச்சு. இத என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. ஜூலியன், இனி இந்த மேட்டர நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்ட்டு, க்ளோயி நீ இப்ப பிரெக்னன்ட்டா இருக்க. எங்க ஃபேமிலிக்கு நீ தான் கிராண்ட் சைல்ட கொண்டு வரப்போற. ஸோ ஹேப்பியா இரு. அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. ஹீரோ இப்ப அங்கிருந்து ஹீரோயின கூட்டு போறான். தாத்தா எனக்காக பேசுங்க பேசுங்கன்னு இங்க கசின் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோனோட டெலிவரி காமிக்கிறாங்க. ஹீரோவும் கூடவே இருக்கான். புஷ் பண்ணு இன்னும் கொஞ்சம் தான். சீக்கிரம் பேபிஸ் வந்துரும். அப்படின்னு அவன் சீரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ட்வின்ஸ்ல ஒரு கேர்ள் பேபி, பாய் பேபி பொறந்திருக்கு. ஸோ 2 பேருமே ஹாப்பி. நீ ஃபாதர் ஆயிட்ட அப்படின்னு ஹீரோவ விஷ் பண்ணா, தேங்க்ஸ் எனக்குன்னு ஒரு ஃபேமிலிய குடுத்துருக்க. இது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஐ லவ் யூ அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து பார்த்தா ஹீரோ தான் அந்த 2 பேபிஸையும் வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கான். 6 மாசத்துக்கு முன்னாடி என் பையன பார்த்திருந்தா எப்படி இருந்தான்? இப்போ டோட்டலி ஃபாதர் மூடுக்கு மாறிட்டான் அப்படின்னு சொன்னா, நீங்க வேற டீஸ் பண்ணாதீங்க. நைட் உங்க பையன் என்ன பண்ணாங்க தெரியுமா? குழந்தைங்கள வச்சுக்கிட்டு கம்பெனியோட பிசினஸ் டாக்குமெண்ட்ட ரீட் பண்ணி காமிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஏர்லி லேர்னிங்க இப்பவே ஸ்டார்ட் பண்றாங்களாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி சிரிக்கிறா. உனக்காக சூப் அடுப்புல இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஆன்ட்டி போறாங்க. இப்போ ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, இந்த லைஃப்ல நீயும் நம்ம குழந்தைங்களும் என் கூட இருக்கிற வரைக்கும் என்னோட லைஃப் ஒன்றும் வேஸ்ட் கிடையாது. நான் அதை ஏதோ மீனிங்ஃபுல்லா வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இனி நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு மொமெண்ட்டையும்
எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஹாப்பியா அமையணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம எப்பவுமே ஒண்ணா இருப்போம். இதே மாதிரி எப்பவுமே என்ன ஸ்மைல் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்றதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.